ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் திருத்தேர் ஆணி தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு தேர்கள் சுத்தப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி தேரோட்ட திருவிழா தமிழகத்தின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாகும். இந்த ஆண்டு ஆணி தேரோட்ட திருவிழா வருகின்ற 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகின்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் பொழுது நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ரத வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. அன்று நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்களும் ரத வீதிகளில் வலம் வர உள்ளன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது. தேரோட்ட நிகழ்வை முன்னிட்டு தேரை சுத்தப்படுத்தும் பணி இன்று துவங்கப்பட்டது. பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலைய போக்குவரத்து பிரிவு அலுவலர் சுரேஷ்குமார் தலைமையில் 8 தீயணைப்பு வீரர்கள் உயர் அழுத்த நீரை பீச்சியடித்து தேரை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணியை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துவங்கி வைத்தார். சுத்தப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் 5 தேர்களுக்கும் வண்ண அலங்காரம், மரப்பகுதிகள் பராமரிப்பு மற்றும் மலர் அலங்கார பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதனையடுத்து தேரோட்ட நாளில் பக்தர்களின் கோஷங்களுக்கிடையே ரத வீதிகளில் கோலாகலமாக பவனி வர உள்ளது. குறிப்பாக நெல்லையப்பர் திருத்தேர் சுமார் 450 டன் எடை கொண்டதாகும். ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட திருத்தேர் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த மகத்தான தேர் நெல்லையின் பாரம்பரியத்தையும் சைவ சமயத்தின் தொன்மையையும் பறைசாற்றும் அடையாளமாக விளங்கி வருகின்றது. இதனால் ஆண்டுதோறும் தேரோட்ட திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நெல்லைக்கு வருகை தருவது குறிப்பிடத்தக்கது.